Hello everyone, once again welcome to my channel. என் பேர் சிவகிருஷ்ணன். டேட்டா அனலிட்டிக்ஸும் ஏஐ சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். அண்ட் நான் ஹோப் பண்ணுறேன் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு. அண்ட் ஐ ரியலி டு அப்ரிஷியேட் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். நீங்கள் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் ஐ ஆம் மை செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஃபீல்ட். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வந்து சேல்ரி நல்ல சம்பளம் கிடைக்கும், ரைட்? அண்டு நல்ல சம்பளமான கிடைக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் இன்டர்வியூவும் அதுக்கேற்ற மாதிரி டஃப்பாக இருக்கும். அண்ட் ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் க்ராக் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரயோஜனம், ரைட்? ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்ஃபேக்ட் மேக்ரோ மூலமாக 2 ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நெஸ்டட் ஃபங்க்ஷன், ஒரு ஃபார்முலாக்குள்ளே இன்னொரு ஃபார்முலா. ஆல்ரைட், ஸோ இஃப் அண்ட் VLOOKUP. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஷீட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டோட பேர் இருக்குது, இன்னொரு ஷீட்டில் வந்து பேரும் இருக்குது அண்ட் ஸ்கோர்ஸும் இருக்குது, ரைட்? ஸோ இந்த சப்ஜெக்டில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்களா ஃபெயில் ஆகிட்டாங்களா அது பார்க்குறேன். ரைட், இப்போ டெவலப்பர் டேப்பில் போங்க, ரெக்கார்ட் மேக்ரோ. இப்போ வந்து இதில் நேம் கொடுத்துடலாம், if and VLOOKUP. அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, என்ன ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கோலம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்க தோணும்ல. ஸோ ஐ மீன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும்ல. இன்ஃபேக்ட் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி சும்மா நார்மலாக எக்ஸலில் ஒயிட் பேக்ரவுண்டில் அது எனக்கு அது ரொம்ப போரிங்காக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இன்ஃபேக்ட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். if and VLOOKUP maths July 28. This will fetch scores in maths. ஓகே பண்ணிடலாம். இப்போ தான் மேக்ரோ ஓடிட்டு இருக்கு. ஆல்ரைட், if VLOOKUP லுக்கப் வேல்யூ A5 இருக்குது, ரைட்? அது செலக்ட் பண்ணிக்கிட்டோம். டேபிள் அறிவாங்க, B காலம் இருக்கும். நம்மளுக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச். இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இஃப் ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இஃப் ஃபார்முலாவுடைய ஒரு சிம்பிள் ரூல் என்னென்னா, வந்து லாஜிக்கல் கண்டிஷன் பேசிஸில் ஒரு ரிசல்ட்டு தந்துடும். ஸோ இது வந்து இப்போது லாஜிக்கல் கண்டிஷனில் வந்து இன்ஃபேக்ட் அது பாஸ் ஆஃப் ஃபெயிலா. ஓகே, இது இங்கே ட்ரூனா வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ வரும்? பாஸ். ஒருவேளை வேல்யூ ஃபால்ஸ்னால் அதுக்கும் செட் பண்ணிடலாம். So condition basis, that's the basis of if formula. Okay, so in the formula ஒரு bracket close பண்ணிட்டேன். Click enter. ஓகே, இதில் வந்து இன்ஃபேக்ட் 35. I think some error. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரைட், ட்ராக் பண்ணிட்டோம். ஆல்ரைட், வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓகே, இப்போ வந்து அசைன் பண்ணிக்கலாம்.
ஆல்ரைட், மேத்ஸ் சப்ஜெக்டாக ஃபார்முலா அசைன் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி சயின்ஸும் இங்கிலீஷும் பார்க்கலாம். ஓகே, ரெக்கார்ட் மேக்ரோ if and we look up July 28 science nandilla. If and we look up science July 28, this will fetch scores in science. ரைட், சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பேக்ரவுண்டில் பார்க்குற மாதிரி இன்ஃபேக்ட் இங்கே ஃபார்முலா மேக்ரோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் we look up வேல்யூ ரோஹித், ஸ்டூடெண்ட்டோட பேர், அப்புறம் எங்கே ஒர்க்கு தேவை சயின்ஸ் காலம் ஒர்க்கு, அது வந்து மூணாவது காலம். ஸோ நம்பர் 3 ஃபால்ஸ். ஸோ இப்போ வீலக்கப் ஃபார்முலா முடிஞ்சாச்சு. இப்போ வந்து எஃப் ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகும். ரைட், greater than 35 இருந்துச்சுன்னா வேல்யூ என்ன தேவை, பாஸ், இல்லாட்டி ஃபெயில். bracket close, hit enter, result வந்தாச்சு. ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங், ஃபார்முலா delete பண்ணிடலாம். show result in science, assign macro, ஓகே கிளிக் பண்ணிடலாம். ரைட், ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இன்ஃபேக்ட் இங்கிலீஷ்க்காக பார்க்கலாம். ரெக்கார்ட் மேக்ரோ எஃப் and we look up English. This will fetch scores, results in English. Okay, is equals to if bracket open we look up value a file table array sheet 1 இருக்கு. ஸோ இப்போ வந்து 4வது காலம், ஏன்னா இங்கிலீஷோட ஸ்கோர் வந்து 4வது காலமில் இருக்குது. ரைட், நம்மளுக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச். ஆல்ரைட், இது முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து greater than 35 இருந்துச்சுன்னா பாஸ், இல்லாட்டி ஃபெயில். இதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங், ஃபார்முலா delete பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணிடலாம். எஃப் and we look up English, so will fetch results in English. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாம், இந்த ஒழுங்காக வேலை செய்து இல்லையான்னு. பார்த்தீங்களா, ரிசல்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சயின்ஸுடைய ஸ்கோர்ஸும் வந்தாச்சு, இங்கிலீஷோடைய ஸ்கோர்ஸும் ஃபெட்ச் பண்ணியாச்சு. ஆல்ரைட், ஸோ நம்ம பார்த்துட்டோம். இன்ஃபேக்ட் வந்து மேக்ரோ மூலமாக ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஆல்ரைட், ஸோ தேட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ் இன் இம்ப்ரூவிங் அவர் ப்ரொஃபிஷியன்சி இன் எக்ஸல். இந்த டூல் வந்து ரொம்ப வாஸ்டான டூலுங்க. இதில் வந்து 1000 ஃபார்முலாஸ் இருக்குது. 1000 ஃபார்முலாஸ் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இன்ஃபேக்ட் எக்ஸல் உருவாக்குனவங்களே இன்ஃபேக்ட் வந்து 1000 ஃபார்முலாஸ் அவங்களுக்கே தெரியுமான்றது தட் வில் பி சந்தேகமான விஷயந்தான். ரைட், ஸோ எக்ஸல் வந்து இன்ஃபேக்ட் நிறைய ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸோடைய கண்டிப்பாக ரொம்ப ஒரு மெயினான ஒரு ஸோ வந்து கோபுரம், இல்லை கோவிலில் வந்து ஒரு கோபுரம் பார்த்துருப்போம்ல, கோபுரத்தில் ஒரு மெயின் பில்லர், ரைட், அதில் 4 பில்லரில் ஒரு பில்லர்
ஒரு பில்லரும் இதுவாயிடுச்சுன்னா வந்து அந்த கோபுரம் தாங்காதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸல் டேட்டா அனலிட்டிக்ஸ்லையும். எக்ஸலில் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எக்ஸல் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸில் உங்களால் முன்னேற முடியாது, ரைட்? ஸோ வீடியோவில் வந்து எந்த வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். நான் வரப்போகிற வீடியோஸில் வந்து இன்ஃபேக்ட் பவர் பிஐ அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸோட மேக்ரோ மூலமாக அதிகமான இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் எப்படி எழுதணும் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஏஐ ரிலேட்டட் வீடியோஸும் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், ரைட்? ஸோ வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.